Hello everyone, I am Muhammad Sajid, lecturer, IEBT campus, Department of IT. இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் டாப் 5 ஃப்ரீ வெப் டிசைனிங் டூல்ஸ். வெப் டிசைனிங்காக பயன்படுத்தப்படுற டாப் 5 டூல்ஸை பார்ப்போம். என்னென்ன டூல்ஸ்ன்னு பார்ப்போம். முதலாவது டூல் கென்வா. கென்வா என்றது ஒரு பவர்ஃபுல் இமேஜ் எடிட்டர், லோகோ மேக்கர் சொல்லலாம். அதுல இமேஜ்களை எடிட் பண்ணலும், லோகோஸ் மேக் பண்ணலும், ஐக்கன்ஸ் மேக் பண்ணலும், யூசர் ஃப்ரெண்ட்லியான இன்டர்ஃபேஸ் காணப்படும். இப்படியான ஃபீச்சர்ஸ்களை இந்த கென்வா தனக்குள்ள வச்சுக்கணும். அந்த கென்வாக்குள்ள இப்படியான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதை நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கொள்ளே இருக்கு. அடுத்த விஷயமா இருக்கிறது ஜிம் என்று சொல்லுவாங்க. ஜிம் என்றது GIMP ஜிம் என்ற விஷயம் இது ஒரு ஃப்ரீயான போட்டோ எடிட்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ரீயா யூஸ் பண்ணக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் போட்டோ எடிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த போட்டோ எடிட்டரை நம்ம பெரும்பாலான யூஸ் பண்றத நம்ம அடோப் போட்டோஷாப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா அடோப் போட்டோஷாப் எப்படியா இருக்கும், அது கிராக் போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி நம்ம பை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஜிம் ஒரு ஓப்பன் சோர்ஸ் போட்டோ எடிட் பண்ற சாஃப்ட்வேர். ஃப்ரீயா தான் இந்த சாஃப்ட்வேர் முழுக்க ஃப்ரீயா தான் காணப்படும். அப்ப இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதன் மூலமா நம்ம எந்தவித கிராக்கும் யூஸ் பண்ண தேவையில்லை, எந்தவித சாஃப்ட்வேரையும் பை பண்ணி எடுக்க தேவையில்லை, எந்தவித ஃபீச்சர்ஸையும் நம்ம பை பண்ணி எடுக்க தேவையில்லை. நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கொள்ளே இருக்கும். அடுத்து பூட்ஸ்ட்ராப் என்று சொல்றது ஒரு வெப் டிசைனிங் சாஃப்ட்வேர் தான் பூட்ஸ்ட்ராப் சொல்றது. இந்த பூட்ஸ்ட்ராப் என்று சொல்ற என்ன சாஃப்ட்வேர்னு சொன்னா, மொபைல் ஃப்ரெண்ட்லியான வெப் பேஜ்களை உருவாக்கக்கூடிய, அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், ஜாவாஸ்கிரிப்ட் இப்படியான விஷயங்களை கொண்டு மொபைல் ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்டர்ஃபேஸை மேக் பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த பூட்ஸ்ட்ராப் சொல்லுவாங்க. மொபைல் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேரை, ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பூட்ஸ்ட்ராப் சொல்லுவாங்க. அடுத்த டூல் தான் ஃபிக்மான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிக்மா டூலும் ஒரு வெப் பேஜை வெப் டிசைனிங்கிற இன்டர்ஃபேஸை உருவாக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். ஆனா இதுல ஸ்பெஷலா என்ன இருக்குன்னா, UX UI யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ அந்த சாஃப்ட்வேர்ஸை மையமாக கொண்டு உருவாக்கக்கூடிய, வெப் பேஜ்களை உருவாக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் ஃபிக்மான்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் வேர்ட்பிரஸ்ல நம்ம கோடிங் நாலேஜே இல்லாத ஒருவர் ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்றதுக்கு இந்த வேர்ட்பிரஸ் உதவியா இருக்கக்கூடியது. இந்த வேர்ட்பிரஸ்ல ஒரு கோடிங் நாலேஜ் இல்லை, HTML தெரியாத ஒரு நபர் தனக்குரிய வெப் டிசைனிங்கை அதாவது தீம்ஸ், அதாவது டெம்ப்ளேட்ஸை பயன்படுத்தி தனக்குரிய வெப் டிசைனிங்கை செஞ்சு கொண்டே அதற்கு உதவி செய்யக்கூடியதுதான் இந்த வேர்ட்பிரஸ் சொல்லுவாங்க. அடுத்த கடைசியா பார்க்க போற சாஃப்ட்வேர் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லுவாங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு சாஃப்ட்வேர். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ உதாரணத்துக்கு PHP இருக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. இவ்வாறான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரான விஷுவல் ஸ்டுடியோ கோடு என்று சொல்லுவோம். இதனை பயன்படுத்தி நம்ம வெப் பேஜில் எவ்வாறு ப்ரோக்ராமிங் செய்யணுமோ அதை இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம செஞ்சு பார்த்து அதில் தெளிவுபடுத்திக் கொள்ள இயலும். அப்போ இவ்வாறான ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம இலவசமாகவே நம்மளுக்குரிய நாலேஜை நம்மளால கெயின் பண்ணிக்கொள்ளே பெற்றுக்கொள்ளே. இப்போ நம்ம பெரும்பாலானாக்கள் என்ன விஷயத்தை நாடி போவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கிராக் போட்டு ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம போவோம். ஆனா இந்த வேர்ல்டுலே இலவசமான சாஃப்ட்வேர்கள், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க சாஃப்ட்வேர்கள் நிறையவே காணப்படும். அதனை தேடி கற்றுக்கொள்றதன் மூலமா நம்மளால ஒரு ஃப்ரீ நாலேஜை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரீயான ஒரு நாலேஜை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ கிராக் போடுற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்னு சொன்னா,
அதில் இப்போ கிரெக் எரர் இல்லாட்டி நம்ம இன்னொரு ஆன்டிவைரஸ் போடக்குள்ள அந்த கிரெக்குகள் வந்து கிரெக் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கு. கிரெக்கை வந்து வைரஸ்ன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி தருதுன்னா அந்த கிரெக்கை வந்து டிலீட் பண்ணுறது. இப்போ திரும்ப கிரெக் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த வேலைகள் இல்லாமல் நம்ம இவ்வாறான ஃப்ரீ டூல்ஸுகளை பயன்படுத்துறதன் மூலமாக நம்மளோட நாலேஜை வந்து கெயின் பண்ணுறது, நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து எந்த வைரஸ் பிரச்சனையும் வராமல் நம்மளால் பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு விளங்கி இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் நான்